மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, தடைப்படும் ரெகுலர் பீரியட்ஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, நமக்கு ரெகுலரா நம்மளுடைய மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதம் மாதம் 28 நாள் கழிச்சு அடுத்த சைக்கிள் நமக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இது நம்மளுடைய மாதவிடாய் சுழற்சி. இந்த மாதவிடாய் சுழற்சி 28 நாள் போக இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 நாள், 60 நாள், இன்னும் சில குழந்தைங்கள்லாம் சொல்றது உண்டு, எனக்கு வருஷத்துக்கு 2 வாட்டி தான் வரும், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் பார்ப்பேனே அப்படின்ற அளவுக்கு அந்த சுழற்சி ஒரு ப்ராப்பரா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம நிறையவே பார்க்குறோம். அதுலயும் நான் பார்த்த ஒரு அனலைசிஸ், ஒரு பைலட் ஸ்டடி மாதிரியே பண்ணியிருந்தோம். இந்த அனலைசிஸ்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைங்க அந்த போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை தான் அதிகமாக ஃபேஸ் பண்றாங்க. அது 10th முடிஞ்சதுக்கு அப்புறம் 11th பார்க்குறோம், 12th முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் போகிற பிள்ளைங்கள பார்க்குறோம். ஸோ இது காரணம் என்ன அப்படின்னாக்கா, அதிகமாக அவங்க அந்த ஸ்டடீஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறது அவசியங்க. ஏன்னா இது நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய கரியருக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது. ஆனால் நேரம் கடந்த தூக்கமும் ஆரோக்கியமற்ற உணவும் கண்டிப்பாக நம்மளுடைய இந்த மாதவிடாய் சுழற்சியை அஃபெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய உடல்ல அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோடைய லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே போகும்போது இது முக்கியமாக நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனான ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானை இம்பேலன்ஸ் பண்ணுறது தான் இதோடைய வேலையே. அப்போ என்ன ஆகும், குழந்தைங்க எல்லாருமே தான் போர்டு எக்ஸாம் போகிறாங்க, எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 70% நம்ம இதை பார்க்கறது தான் செய்கிறோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நைட்டு தூங்குறதே நிறைய குழந்தைங்க சொல்கிறது உண்டு, நான் நைட்டெல்லாம் நைட் ஸ்டடி பண்ணுவேன், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா 11 மணி வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 11 மணிக்கு தான் படிக்கவே ஆரம்பிப்பேன் அப்படின்வாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஜெனட்டிக்காக சில விஷயங்கள், நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்மளுடைய கல்ச்சர், இது எல்லாமே பார்க்கும்போது இரவு தூக்கம் அப்படின்றது தான் நம்ம உடம்பு பழகிருக்கு. அது நம்ம மாற்றி கொண்டு போகும்போது அது நம்மளுடைய அந்த ஆர்கானிக் கிளாக்கை டிஸ்டர்ப் பண்ணும். அதில் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுற பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபெர்டிலிட்டி சென்டரை தேடி போகக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அவங்க இரவு தூக்கம் சரியா இல்லாமல் இருக்கிறது. ஸோ அப்போது நைட் ஸ்டடி பண்ணும்போதோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுறதே இரவு நேரத்தில் தான் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அது தேவையான ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில், நம்ம ஹெல்தியான டயட் எடுக்கிற பட்சத்தில் இதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஆனால் நான் நைட்டும் தூங்குறது இல்லை, ப்ராப்பராக ரெஸ்ட்டும் எடுக்கிறது இல்லை, என்னோட ஃபுட் ஹேபிட்ஸும் ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன ஜங்க் ஃபுட் பார்த்தாலும் நான் சாப்பிடுவேன், அதே நேரத்தில் ஃபுட் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கேன், நான் காய்கறியே சாப்பிட மாட்டேன், பழம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக பீரியட்ஸ் இர்ரெகுலராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஃபெர்டிலைசேஷன் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இது வார்னிங்காக கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு சொன்னாலும் புரியறதில்ல. எல்லா பேரண்ட்ஸும், மேடம் நாங்கள் இதை சொல்லிட்டோம், நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு புலம்புறது தான் அதிகமாகவே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியறதே கிடையாது. மாதவிடாய் சுழற்சி அப்படின்றது நம்மளுடைய மாசம் மாசம் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவு வெளியேறணும். திருப்பி நமக்கு அந்த எண்டோமெட்ரியல் நியூ எண்டோமெட்ரியல் திக்னஸ், அந்த ஃபார்மேஷன் கண்டிப்பா இருக்கணும். இதுதான் நார்மல் பிசியாலஜி. இது அப்படியே தேக்கம் அடைஞ்சு 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 அதோடைய திக்னஸ் அதிகமாகும் போது ஒன்று அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கும். வந்துச்சுன்னா ஒரு 15 நாள், 20 நாள், கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட அதிகமாக போயிட்டே இருக்கு மேடம், நிற்கிறதே கிடையாது. இதை நாங்களே ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தான் நாங்கள் நிறுத்த வேண்டியதாக இருக்கு அப்படின்ற சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் நிறையவே இருக்காங்க. எப்படி சரி செய்யணும்? நம்ம நல்லா ஒரு ஹெல்தியான ஸ்லீப், குட் ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரம் தூக்கம் அவசியம் கண்டிப்பா. 2வது,
ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம். அதுலேயும் நிறைய இப்போ வந்து இந்த சிக்கனுடைய கிரேவிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. விதவிதமாக கலர் கலராக வித்தியாசமான ஒரு விஷயத்த அந்த சிக்கனை வந்து நம்ம பிள்ளைங்க நிறைய டேஸ்ட் பண்ணி அதை இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படி சாப்பிட்டா அந்த ஃபோன் மூலயமா நிறைய விஷயங்கள் பார்க்கறது மூலயமா சிக்கன் நல்லது தாங்க. நான் சிக்கனை தப்பு சொல்லலை. ஆனால் அதை வீட்டில் செய்யறது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறது பரவாயில்ல. ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சிக்கனாகவும் அதை வந்து நிறைய ஃப்ரைடு ஃபார்ம்ஸில் எடுக்கிறதோ இல்லை அது வந்து பழைய எண்ணெயில் அதிகமாக சமைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக போகும்போதோ இது கண்டிப்பாக உடல் உபாதைகளை ஏற்படுத்த தான் செய்யுது. அடுத்தது பேக்கரி ஐட்டம்ஸ். ஸோ இந்த மைதா ப்ராடக்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னு இருக்கக்கூடியது, அது பர்கராக இருக்கட்டும் பீஸாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி உணவுகள் கண்டிப்பாக நம்மளுடைய உடலை 100% இது வந்து டேமேஜ் தான் பண்ணும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு பேஷண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் ஏதோ அவசரத்துக்காக ஏதோ ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் மேடம். அப்போ அவங்க வந்து இட்லி கேட்டா கிடைக்கல. அங்க எந்த ஹோட்டல்ல கேட்டாலும் பரோட்டா ரெடியா பரோட்டா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதை திட்டிக்கிட்டே சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, அப்பாவா இருந்ததை திட்டுறாரே தவிர பிள்ளைங்களுக்கு நம்ம தேடி போறது எதை பத்தி? பரோட்டா தான் வேணும்னு சொல்லி நம்ம சாப்பிடுறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மைதா ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸை இர்ரெகுலர் பண்ணும். அது ஒரு நாள் பரோட்டா சாப்பிட்றது தப்பு இல்லைங்க தான். ஆனால் நீங்கள் அதை ரெகுலராகவே உங்களுடைய உணவுகளில் எப்போவுமே நம்ம அதை அந்த மாதிரி உணவுகளே போகும்போது அது 100% கண்டிப்பாக அது நம்மளுடைய ஹார்மோனை இம்பேலன்ஸ் பண்ணும். அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க. இது ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அட்லீஸ்ட் வாரத்துல 2 நாள் கிரவுண்ட்ல இருப்போம். ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். 4 ரவுண்டு போயிட்டு வந்தோடனே நமக்கு ஆயிடும். அந்த அளவுக்கு நமக்கு அந்த வெயிலோடைய இதுவும் கிடைக்கும். அதே மாதிரி பிசிக்கலா நம்ம ஒரு ஜாயின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்போம். ஆனா இப்போ பிடி பீரியட் இருக்கிறதே அதிசயம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்களா? எல்லாருக்குமே அது வந்து முன்னாடி இருந்த மாதிரி போய் சேர்ந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல. அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே குறைவா இருக்கு. எந்த நேரமும் மொபைல்ல வீட்டில் ஒரு சின்ன ஒரு வேலையா இருந்தா கூட அதை வந்து பக்கத்துல இருக்கிற கடையில இருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு நமக்கு நிறைய ஆப் இருக்கு. அதை போட்டு நம்ம வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறோமே தவிர நடந்து போகணும், இந்த வேலையை இப்படி குனிஞ்சு செய்யணும், இதை வந்து நம்ம உட்கார்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு இல்ல. ஒரு 15 வயசு பெண் குழந்தைக்கு கொஞ்ச நேரம் அடிமடியில உட்கார்றதுக்கு சொல்லி கொடுத்தா அந்த பரதத்துல வந்து நம்ம செய்வோம்ல, அந்த மாதிரி உட்கார முடியல. கேட்டா முட்டி வலிக்குதுன்னு சொல்றா. படிக்கட்ட 2 வாட்டி ஏறி போகிட்டு வரும்போது காலெல்லாம் உதறுது, கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க எல்லாருமே வீக்கா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய உணவு மோசமான நிலையில இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயத்த சரிப்படுத்தினாலே பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணிடலாம். இதுல இயற்கை மருத்துவத்துல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடுப்பு குளியலுங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு டப்பு ஒன்று வாங்கிக்கோங்க. இதை வீட்லேயே கூட நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். அந்த டப்பில் நல்ல குளிர்ந்த நீர், ஐஸ் கோல்டு வாட்டராக இருக்க வேண்டாம், நல்ல ஒரு பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குளிர்ந்த நீராக இருக்கட்டும். ஒரு மினிமம் கிளாத்ஸில் அந்த டப்பில் நம்மளுடைய தொப்புள் பகுதியும் நம்மளுடைய தொடை பகுதியும் அந்த தண்ணியில் முழுகி இருக்கணும். கால் 2த்தையும் வெளியே வச்சுக்கலாம். நல்ல ஒரு சர்க்குலர் டைரக்ஷனில் கையை வச்சு நம்ம ஒரு ரொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பீரியட்ஸ் ரெகுலேட் ஆகும். அது சுழற்சி கரெக்ட் ஆகும். 2வது இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்து நம்ம இதை ரெகுலரா எடுக்கும் போது அதுவே நமக்கு அதுல எதனால இந்த பிரச்சனை தள்ளி போச்சோ அந்த ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அதே நேரம் குழந்தைங்களுக்கு பல தொந்தரவுகள், இந்த வெள்ளைப்படுதல், மாதவிடாய் நேரத்துல வலி வர்றது, வலியோட போகிறது, கட்டி கட்டியா போகிறது. காலையில ஒரு குழந்தை சொல்றா, அப்படி கருப்பு கலர்ல கட்டி கட்டியா போகுது மேடம்னு. அவளுடைய வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 17 வயசு தான். ஆனா அதுக்குள்ளேயே அவளுடைய அந்த உடலுடைய சோர்வும் அவளுடைய தோற்றமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மனசு ரொம்ப வலிக்குது. ஏன்? அப்போ குழந்தைங்களுக்கு சத்தான உணவு போய் சேர்றது இல்லை. நல்ல கீரை சாப்பிடணும்,
பசலைக்கீரை ரெகுலரா கொடுங்க. முருங்கைக்கீரை டெய்லி கொடுங்க. டெய்லி கொஞ்சம் கருவேப்பிலை சாதம். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், கருவேப்பிலைய சமையல்ல சேர்க்கிறோம். ஆனா நம்ம பசங்க அத தனியா எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறாங்க அப்படின்னா, இல்ல அத சேர்த்து சாப்பிடணும், அத மென்னு சாப்பிடணும். அதோட சேர்த்து சாப்பிட்டா தான் நமக்கு இரும்பு சத்து அதிகமா ஆகும் அப்படின்றத சொல்லி வளர்க்கறது ரொம்ப அவசியம். பீட்ரூட்டு, கேரட்டு, அதே நேரத்துல மாதுளப்பழம் அதிகமா எடுத்துக்கிறது. சுண்டைக்காய், பாகற்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கசப்பு சுவையும் நமக்கு தேவைங்க. அது குடுக்காமயே வளர்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, அது ரொம்ப தப்பு. காய்கறி எல்லாமே சாப்பிடணும். எல்லா கீரையும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டைக்காய்ல நமக்கு துவர்ப்பு சுவை ஜாஸ்தி. வாழைப்பூ இது எல்லாமே. இது நமக்கு நல்ல சிகப்பு அணுக்கள வந்து அதிகரிச்சு குடுக்கும். இது நம்மளுடைய மாதவிடாய் சுழற்சியையும் சரிப்படுத்தி குடுக்கும். அடுத்தது நம்ம யோகால வந்து பாத்தீங்கன்னா, சக்தி பந்தாசனம் அப்படின்னு சொல்லி ஒரு 8 ஸ்டெப்பு. இந்த 8 ஸ்டெப்பும் என்ன தெரியுமா? நம்ம வீட்டு வேலை செய்யறது தான். வீட பெருக்கிறது, போட் ஓட்டுறது, மரம் வெட்டுறது, அதுக்கப்புறம் மாவு அரைக்கிறது, இதெல்லாம் நம்ம பிசிக்கலா நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இப்படி நம்ம யோகாவா செய்யணுன்றதுக்கான அவசியமே இருக்காது. ஆனா இப்போ நம்ம இதெல்லாமே ஏன்னா மாவாட்டுற கல்லெல்லாம் வீட்ல இல்ல. அதனால மாவாட்டுற அந்த இத வந்து நம்ம பண்றதும், அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் நம்ம பண்ணுறது, பட்டர்ஃப்ளை போஸ்டர்லாம் பண்ணும்போது, இது நம்மளுடைய பெல்விக் மசில்ஸ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி, கர்ப்பப்பைய நல்லா வலிமையாக்கி, ஹார்மோன்ஸ ரெகுலேட் பண்ணும். ஸோ இதுவே நமக்கு அந்த இர்ரெகுலரா இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ ரெகுலேட் பண்ணி குடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர அணுகுனீங்க அப்படின்னா, அவங்க என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத பார்த்து, அவங்களுக்கு கேஸ்டர் ஆயில் பேக் எப்படி போடணும் அப்படின்றத சொல்லிக் குடுப்பாங்க. அந்த விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய வந்து நம்ம பேக்கா போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தபடியா அவங்களுடைய நாடிகள பார்த்து, அக்குபங்க்சர் புள்ளிகள அந்த எனர்ஜி சேனல் எங்க பிளாக் ஆயிருக்கோ, அத கிளியர் பண்றது மூலியமா, நம்ம இந்த மாதவிடாய் சுழற்சிய சரிப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த சூரிய வெளிச்சம். விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செரோட்டோனின்ற ஹார்மோன தூண்டுவிக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு மாதவிடாய்க்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல வந்து ரெகுலேட் பண்ணி குடுக்கும். ஸோ, இப்ப ஈஸியா நமக்கு எவ்ரி மந்த் நமக்கு அந்த சைக்கிள் ரெகுலேட் ஆகறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ, இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.